அப்பா போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லு பாப்பா. பண்ணு பண்ணு பாப்பா. இத பண்றேனே. படபடப்புல மொபைல் எங்க வச்சிட்டு தெரியல. டாடி பண்ணு. என் பிள்ளைய காப்பாத்துப்பா. காப்பாத்துப்பா. டாக்டர், என் பிள்ளைக்கு எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க. உங்க பையன் அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. அவருடைய பிபி பல்ஸ் எல்லாமே நார்மல் கண்டிஷனுக்கு வந்திருக்கு. இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாம் சரியாயிடும். நன்றி டாக்டர். ஐயா, எங்க அண்ணன் பொழைச்சிட்டாரு. எங்க அண்ணனுக்கு ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணன் வந்துருவாரு. மங்களா, எங்க அண்ணன் வந்துருவாரு. கண்டிப்பா வந்துருவாரு. பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உங்க அண்ணன் பழைய கம்பீரத்தோடவே வந்துருவாரு. உன் பொண்ணு கல்யாணத்தை அவரே முன்ன நின்னு நடத்துவாரு பாரு. ஆமா நீ கடவுள் இருக்காருங்கிற நம்பிக்கை இந்த மாதிரி சமயத்துலதான் பலமாகுது. உண்மை அதுதாங்க. துரை எப்படியோ பொழைச்சுக்கிட்டாரு. ஆனா பாவம் நாதன் செய்யாத தப்புக்காக நம்ம எல்லார்கிட்டயும் ஏச்சியும் பேச்சியும் வாங்கிக்கிட்டு போலீஸ்காரங்க கிட்டயும் அடி வாங்கியிருக்காரு. சில சமயம் இப்படித்தாம்மா, உண்மை என்னன்னு தெரியாத சூழ்நிலை நம்ம கண்ணை மறைச்சிருது. வெற்றி சொன்னதை நம்ம சரியா விசாரிக்காம அப்படியே நம்பிட்டோம். அவன் என்ன மாமா பண்ணுவான்? அப்பா வெட்டுப்பட்டு கீழே கிடக்கும்போது பக்கத்துல அருவாளோட ஒருத்தர் நின்னானா அந்த ஆள் தானே வெட்டினு யாரா இருந்தாலும் நினைப்பாங்க. உண்மைதான். அவன் நடந்துகிட்டதுல தப்பு இல்ல. அவன் சின்ன பையன். நாம யோசிச்சிருக்கணும். உங்க அப்பாவை அந்த நாதன் வெட்டத நீ பாத்தியா அப்படின்னு இப்ப கேட்டத அப்ப கேட்டிருக்கணும். கேட்கல. நம்ம தான் கேட்கலப்பா. ஏன்னா அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு நமக்கு பழக்கம் இல்ல. ஆனா போலீஸ்காரங்க கேட்காம இருந்திருக்க கூடாதுல. கேட்டிருப்பாங்களோ என்னவோ. எப்படி அலமோ நமக்கு தெரியும். நாதன் தான் வெட்டினாரு, அதுக்கு வெற்றி தான் ஐ விட்னஸ்னு நாம தான் ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம்ல. அப்படி இருக்கும்போது போலீஸ்காரங்களால உடனே எதுவும் செய்ய முடியாது இல்லையா? நல்ல வேளைங்க, நீங்க அந்த இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணதுனாலதான் அந்த பையன் ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சான். இல்லன்னா அந்த பழி வேற நம்ம தலையில வந்து விழுந்திருக்கும். நாம எந்த பாவமும் பண்ணாத போதே நாம இந்த பாடு படுறோமேங்க. இந்த பாருங்க, நம்ம புள்ள வேற வெட்டுப்பட்டு கிடக்குறான். இந்த பழி வேற நம்ம தலையில வந்து விழுந்தா நம்ம என்னெல்லாம் பாடுபடுவோமோ தெரியாதுங்க. அவன் அம்மாக்காரிக்கு தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான். நம்ம வீட்டு வாசல்ல வந்து மண்ணை தூத்தி நம்ம எல்லாருக்கும் சாப விட்டுட்டு போயிருப்பான். நான் ஒருத்தி, நானும் சும்மா இல்லாம அந்த பையன் நாசமா போயிடுவான், கதி இல்லாம போயிடுவான்னு கண்டபடி பேசிட்டேங்க. சரி விடுமா, அவர் நாசமா போயிடுவாருன்னு நானும் தான் சொன்னேன். அண்ணன் அவர் தான் வெட்டியிருப்பாருன்னு கோவத்துல சொன்னேன். இப்பதான் அது இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. நாம சொன்னது எதுவும் பலிக்காதுமா. வருத்தப்படாதீங்க. நீங்க வருத்தப்படுற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாதன் ஒன்றும் அப்பாவே கிடையாது இல்லையா? அவன் அலமு சந்தேகப்பட்டது, அதனால அலமு கஷ்டப்பட்டதால உண்மை தானே. நம்ம நாதனை வேணான்னு சொன்னது காரணமே அவனோட சந்தேக புத்தி தானே. அதனால தானே வேணான்னு சொன்னோம். மாப்பிள, அலமு விஷயத்துல நாதன் நடந்துகிட்டதை வச்சுதான் துரை வெட்டுப்பட்டதுல நாதனுக்கு தொடர்பு இருக்குன்னு நாம நினைச்சிட்டோம். வாங்க நாதன். சொல்லுங்க சார். நீங்க எந்த ஆள் மேல புகார் சொன்னீங்களோ அந்த ஆளையே கூப்பிட்டு வந்திருக்கேன். எது சொல்றதா இருந்தாலும் இவர் முன்னாடியே சொல்லுங்க. எதுக்கு இன்ஸ்பெக்டர் இவரை இங்க கூட்டு வந்தீங்க? இவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நாங்க சொல்லிட்டோமே. இவரை விட்டுருக்கலாமே நீங்க. அப்படி இல்ல சார், நான் பாட்டுக்கு நீங்க சொன்னதை கேட்டு இவரை விட்டுட்டு ஐயோ நான் தப்பா சொல்லிட்டேன், அவர் தான் குற்றவாளி, ஏன் விட்டீங்க, போய் பிடிங்கன்னு நீங்க சொல்லி அதுக்குள்ள இவர் தலைமுறை ஆயிட்டாருன்னா கேஸ் கண்ணா பின்னாடி சிக்கலாகி எதுக்கு சார் தலைவலி எல்லாம்? அதான் கையோட பிடிச்சு கூட்டு வந்துட்டேன். இவர் இல்லைன்னு நீங்க உறுதியா சொல்லிட்டீங்கன்னா இவரை இப்படியே விட்டுறேன். சொல்லுங்க சார், இவர் மேல சந்தேகம் இல்ல, விட்டுறலாம்ல? உறுதியா சொல்றேன், இவரை விட்டுடலாம். நடந்த சம்பவத்துக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப இதை செஞ்சது தியாகுன்னு சொல்றீங்க? அதுல சந்தேகமே இல்லைங்க. என் பேர பசங்க கிட்ட அவனே வாயால ஒத்துட்டு இருந்திருக்கானே. உங்க அப்பாவை வெட்டின மாதிரி உங்களையும் வெட்டுவேன்னு சொல்லிருக்கானே. ஆமா சார், உங்க அப்பன் துறைய நான் தாண்டா வெட்டினேன், அதே மாதிரி உங்களையும் வெட்டுவேன்னு சொன்னான் சார். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. எங்க எல்லாரையும் வெட்டணும்னு அலையிற தியாகுவோட எந்த காரணத்துக்காக கேசவ் சேர்ந்தான்னு தெரியல. தியாகு என் பேரர்களை வெட்ட வந்தப்போ காப்பாத்தினதும் கேசவ் தான். இருந்தாலும் நல்ல நோக்கத்தோட அவங்க கூட சேர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. அது என்ன நீங்க தான் விசாரிக்கணும். வரும்போதே அந்த தியாகு பத்தி ஒரு மாதிரி விசாரிச்சு தெரிஞ்சுட்டு தான் சார் வந்தேன். நீங்க சொல்ற தியாகு உங்களை கொல்ல நினைச்சு சரவணன்கிற தொழிலதிபரை கொன்னது, அதுக்காக அந்த ஆளு கைதாகி ஜெயிலுக்கு போனது, ஜெயில இருந்து ஜாமீன்ல வந்தது, எல்லா தகவலும் சேகரிச்சாச்சு.
இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் தான். இதுல உங்களுக்கு தெரியாத தகவல் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, தியாகு ஜெயில இருந்தப்ப அதே ஜெயில தான் உங்க பையன் கேசவும் இருந்திருக்காரு. ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ள நெருங்கி பழகிருக்காங்க. உங்க பையன் கேசவ உங்க பேரன் ஜாமீன் எடுத்தப்ப அவர் கூட போகாம ஏமாத்திட்டாரு இல்லையா, அதுக்கு உதவி செஞ்சது தியாகு தான் சார். ஜெயில ஆள் செட் பண்ணி உங்க பேரனுக்கு தெரியாம கேசவ வெளில கொண்டு போனது தியாகு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, கேசவுக்கும் தியாகுக்கும் ஏதோ ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் இருக்கு. ரெண்டு பேரும் கூட்டு களவானீங்க சார். துரப்பாண்டியன் வெட்டப்பட்ட சம்பவத்துல தியாகுக்கு மட்டும் தான் தொடர்பு இருக்கு நினைக்காதீங்க, கேசவுக்கும் தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. வெட்டினது தியாகு, வெட்ட உதவி செய்தது கேசவ் சார். இதுதான் என் யூகம். பாத்தீங்களாப்பா, நான் சொல்லல இதெல்லாமே கேஷவோட வேலை தான் நான் சொன்னல. சொத்து மொத்தத்தையும் முழுசா அனுபவிக்கணுன்றதுக்காக எங்களையும் எங்க பிள்ளைகளையும் கொல்லணும்னு நினைக்கிறாரு அந்த கேஷவ். முழுக்க முழுக்க அப்படி சொல்லிட முடியாதுமா. தியாகுவுக்கும் கேசவுக்கும் கனெக்ஷன் வந்தது இப்பதான். ஆனா அதுக்கு முன்னாடியே தியாகு அமுதனை ஸ்ரீரங்கத்துல வச்சு கொல்ல பார்த்திருக்கான். என்ன கொல்லணும்னு நினைச்சுதானே சரவணன் கொண்டிருக்கான். அதனால என்னைய வாரிசுகளையும் அழிக்கிற எண்ணம் தியாகுவோட எண்ணம். அதை தெரிஞ்சுக்கிட்ட கேசவ் சில பயன்களை தான் அடையணுங்கிறதுக்காக அவங்க கூட சேர்ந்திருக்கான். அப்படித்தான் இருக்கணும். இல்லைங்க, அந்த தியாகுக்கு முழு விவரமும் தெரியல. அவன் அழிக்கணும்னு நினைக்கிறது யார தெரியுங்களா? யார தெரியுங்களா? ஏன் இவ்வளவு ஆவேசப்படுற நீ? பேசாம இருங்க. இரு போதும் போதும். இல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா. என்னங்க ஏன் சொல்றேன்? என்னங்க நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லிதாங்க ஆகணும். ஞானோ, நீ சொல்ல போற விஷயத்தினால என்ன விளைவு உண்டாகும் யோசிச்சு பாத்தியா? நல்லா யோசனை பண்ணி பார்த்து தாங்க சொல்றேன். அந்த தியாகு பழி வாங்கணும்னு நினைக்கிறது, அழிக்கணும்னு நினைக்கிறது அந்த அருணாச்சலத்தோட வாரிசுங்கள மங்களத்தையும் துரப்பாண்டியும் இல்லங்கிறது வெட்டு வெளிச்சம் ஆயிடும். அது மட்டும் ஆகாது ஞானோ. தியாகு பழி வாங்கணும்னு நினைக்கிற அருணாச்சலத்தினுடைய வாரிசுங்க கேசவ கல்பனாதாங்கிற விஷயம் வெட்ட வெளிச்சம் ஆயிடும். அதனுடைய விளைவுகளை நினைச்சு பாரு. அந்த விஷயம் வெளியே வந்தா அது என்னென்ன பாதிப்பை உண்டாக்கும் யோசிச்சு பாரு. கேசவ பரவாயில்ல, அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கட்டும். அவன் பசங்க ரோஹித், அனன்யா, அவங்களே தன் வாழ்க்கையில நம்பிக்கிட்டு இருக்கிற ஆர்த்தி, அப்புறம் கல்பனா பசங்க, இவங்க எல்லாரையும் தியாகு கொன்னுடுவோம். அது உனக்கு பரவாயில்லையா? இல்லைங்க, அப்படியெல்லாம் நடக்க கூடாது. அது நானும் ஒத்துக்க மாட்டேன். அப்படி நடக்க கூடாதுங்கிறதுக்காக என் பிள்ளைங்களையும் என் பேர பிள்ளைங்களையும் பலி கொடுக்கணும்னு சொல்றீங்களா? அத நான் ஒத்துக்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு நான் தியாகி இல்ல. ஞானோ, ப்ளீஸ் புரியாம பேசாத. நீங்க தாங்க புரியாம பேசுறீங்க. பெட்டு பெட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது நம்ம பிள்ளைங்க. நான் 10 மாசம் என் வயித்துல சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த புள்ள. அது எங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அந்த தியாகுவோட பழி வாங்குற வெறிக்கு இந்நேரம் என் மூத்த பேர பலி ஆயிருப்பாங்க, காவு வாங்கியிருப்பாம. நல்ல வேளை கடவுள் புண்ணியத்துல அவன் தப்பிச்சிட்டான். இத பாருங்க, உண்மையான அருணாச்சலம் பிள்ளைங்களுக்கு சேர வேண்டிய எல்லா சொத்துக்களையும் அவங்களுக்கு கொடுத்துருங்க. வேணும்னா நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சிருக்கேன் பாருங்க காசு பணம், அதையும் கொடுத்துருங்க. அவங்களுக்காக ஏன் பிள்ளைங்களோட உயிர் வேணும்னு கேட்காதீங்க. அது என்னால முடியாதுங்க, என்னால சகிச்சுக்க முடியாது. நீ இப்படி பேசுறது என் மனசை எவ்வளவு காயப்படுத்துறது தெரியுமா? அவங்களுக்காக இவங்க சாகணும்னு நான் நினைப்பேனா? உனக்கு மட்டுமா அவங்க பசங்க? அப்ப நான் யாரு? அவ்வளவு கொடுமையானவனா நானு? என்ன நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். என்ன பொத்தி பாதுகாப்பேன்னு நினைச்சேன். ஒரு பலவீனமான சந்தர்ப்பம் வந்ததும் என்ன பஞ்சு மாதிரி காத்துல பறக்க விட்டியே. ஐயோ, இல்லைங்க, அப்படி இல்லைங்க. நான் யாரும் சாக கூடாதுன்னு நினைக்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு, ரொம்ப மோசமான நெருக்கடி. உண்மைதான், இல்லைன்னு சொல்லுங்க. அதுல இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னு தான் பார்க்கணுமே தவிர, ஓங்கின அருவாளுக்கு முன்னாடி என் பிள்ளைங்களுக்கு ஈடா அந்த பிள்ளைங்களை இழுத்து போட்டு காவு கொடுக்க என்னால முடியாது. அது உன்னால முடியும்னா சொல்லு, நீ செய்யணும். அவ்வளவு ஈவிரக்கம் இல்லாதவளா நீ? முடிஞ்ச செய். முடிவெடுக்கிறதுக்கு கஷ்டமான சூழ்நிலை தான்.
வந்திருக்கிற நெருக்கடியை நினைச்சா எனக்கும் பதற்றமா இருக்கு. சமாளிக்கணும். சமாளிக்கலாங்கிற பேர்ல அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு முடிவு எடுக்கிறதுங்கிறது எந்த நன்மையும் தராது. நிதானமா இருங்க. இந்த பிள்ளைகளும் சரி அந்த பிள்ளைகளும் சரி, யாருக்கு எந்த சேதாரமும் இல்லாம எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னு யோசிப்போம். அவங்க முன்னாடி ஆத்திரப்பட்டு எதையும் பேசுறாரு. எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். அந்த தியாகு கிடைச்சாச்சுன்னா போதும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். மலை போல வந்த ஆபத்தெல்லாம் பனி போல நீங்கிடும். அதுதான் இப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம். அழாத, கண்ணை தொடச்சுக்க, கண்ணை தொடச்சுக்க. வாங்க. அத்தை, என்னங்க அத்தை? ஒண்ணும் இல்லம்மா, நம்ம பிள்ளைங்களுக்கே திரும்ப திரும்ப இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கே, அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அதுல அழுக வந்துருச்சு. அம்மா அதான் ஒண்ணும் ஆகலையம்மா. அப்புறம் என்னம்மா, சரியாயிடும். அமைதியா இரு. இன்ஸ்பெக்டர் சார், சொல்லுங்க சார். அந்த தியாகுவால எங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஆபத்து இருக்கு. எப்படியாச்சும் அவனை நீங்க பிடிக்கணும். இல்ல என்ன என் குடும்ப வாரிசுகளை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிச்சிருவான். நான் ஏற்பாடு பண்றேன் சார். அந்த ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு. இப்பயே அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன். ஹலோ மிஸ்டர் தியாகு, நான் D2 இன்ஸ்பெக்டர் பாண்டியன் பேசுறேன். சொல்லுங்க சார். நீங்க நம்ம ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வரணுமே. எதுக்கு சார்? உங்கள்ட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. என்கிட்ட விசாரிக்க என்ன சார் இருக்கு? என்னங்க ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுறீங்க? ஏற்கனவே கொலை கேஸ்ல உள்ள போயிட்டு இப்ப ஜாமீன்ல இருக்க ஆள் தானே நீங்க? அதெல்லாம் மறுக்கலாம் சார். அந்த கேஸ் தான் கோர்ட்ல வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு சார் விசாரிக்கிறீங்க? நான் உங்களை விசாரிக்கணும்னு சொல்றது அந்த கொலை கேஸ் விஷயமா இல்ல. நீங்க புதுசா செஞ்சிருக்கீங்களே கொலை முயற்சி, அந்த வழக்கு சம்பந்தமா. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல சார். இன்னைக்கு காலையில ஒரு முயற்சி பண்ணீங்களே, வாத்தியார் துரப்பாண்டி கொலை செய்யற முயற்சி. சார், யார் சார் அந்த வாத்தியார் துரப்பாண்டி? அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது சார். நான் எதுவுமே பண்ண கிடையாது சார். அதை பண்ணது நீங்க தானே எனக்கு தெரியும். அதுக்கு உதவி பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும். மரியாதையா ஸ்டேஷனுக்கு வந்து சரணடைச்சிட்டீங்களா உங்களுக்கு நல்லது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உடனே கிளம்பி வாங்க. சார் சார் சார், அவன் எப்படி சார் வந்து சரண்டர் ஆவான்? எல்லா விஷயத்தையும் நீங்க போன்லயே சொல்லிட்டீங்க. இப்போ அவன் அலர்ட்டா எஸ்கேப் இருக்க மாட்டானா? வேற வழி இல்ல சார். இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட இருக்கிறது அவன் மொபைல் நம்பர் மட்டும்தான். ஃபோன் நம்பர் போட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுத்து அவன் இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்றதுதான் வழி. வரும்போதே சைபர் செல்ல அவன் நம்பரை கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்லிட்டு தான் வந்தேன். இந்நேரம் ட்ரேஸ் பண்ணிருப்பாங்க. இடம் எதுன்னு கேட்டுட்டு போய் அவனை ரவுண்ட் அப் பண்றதுதான் சார் வழி. சார், இவர் விட்டுலாம்ல? தாராளமா பிரச்சனை இல்லை சார். இல்ல இல்ல நாதன், உங்க மேல எந்த சார்ஜ் இல்ல, நீங்க போலாம். சரி சார், நான் போய் தியாகு அப்படிங்கிற வேலையை பார்க்குறேன். வரேன் சார். சரிங்க. வரேன் நாதன். நாதன், சாரிப்பா. உன் கையில இருந்த அருவாள் அப்பா வெட்டுப்பட்டு கிடக்கிறத பார்த்த பதட்டத்துல வெற்றி சொன்னது. உங்களுக்கு எங்களுக்கும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வச்சு நாங்க தப்பா முடிவு பண்ணிட்டோம். உன்னை கஷ்டப்படுத்திட்டோம். வெரி வெரி சாரி. நாதன், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சரியா புரியல. ஸ்டேஷன்ல நீ இருந்தப்போ நாங்க 3 பேருமே உன்னை ரொம்ப மோசமா திட்டினோம். எங்க அப்பாவுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா உன்னை கொன்னே போட்டுறோன்னு வெற்றி உன்னை மிரட்டினோம். ஆனா நீ எந்த தப்புமே பண்ணலன்னா நீ வாயை திறந்து சொல்லிருக்கலாம் இல்லையா? நீ ஏன் அமைதியா இருந்த? சொன்னா நீங்க எல்லாம் நம்பியிருப்பீங்களா சார்? சரி, நான் தான் தீர்மானிச்சிட்டீங்க, அப்படியே இருந்துட்டு போட்டுமே. என்ன இப்பங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் சார். பெங்களூர்ல சுதா செத்தப்ப நான் தான் கொண்டேன்னு சொன்னாங்க. நீங்களும் அப்படித்தான் நம்பினீங்க. ஆனா அது நான் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இவ்வளவு ஏன், பூவரசன் நல்லூர்ல உங்க வீட்டுல பிரச்சனை நடந்தப்ப அதுக்கும் காரணம் நான் தான் பழி சொன்னீங்க. அதுக்கும் காரணம் நான் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ துரைசார் மேட்டர் விடுங்க சார். எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. பழி சொல்றதை கேட்டு கேட்டு காது மனசு எல்லாம் மறத்து போச்சு.
செய்யாத குற்றத்துக்கு பிடிச்சிட்டு போகும்போது ஒரு பதட்டம் வரும்ல, அந்த பதட்டம்லாம் கூட இப்ப வரதில்லை சார். ஏன்னா எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையே. சார் எனக்கெல்லாம் நல்ல விதியே கிடையாது சார். பாருங்க, ஏதோ தெருவில் ஃபோன் பேசிட்டு போயிட்டு இருந்தேன். துரசார விட்டுட்டு போனவன் அவர்கிட்ட இன்னும் உசுறு இருக்குன்னு சந்தேகப்பட்டு திரும்ப விட்ட வந்தான். நான் அவனை பிடிச்சேன். அவன் அருவாளை கீழே போட்டு ஓடிட்டான். அவனை வெட்டுறதுக்காக அருவாள் எடுத்துட்டு ஓடினான். தம்பி அதுக்குள்ள பார்த்துட்டான். அவங்க அப்பா வெட்டினது நான் தான் நினைச்சு. விடுங்க சார், அதெல்லாம் என் தலையெழுத்து மாற்ற முடியாது. தம்பி, நாங்க வேணும்னே உன் மேல பழி போடலப்பா. சூழ்நிலை எங்களை அப்படி பண்ண வச்சிருச்சு. உங்களை நாங்க வேணும்னே தப்பாவும் நினைக்கல, உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கலப்பா. சூழ்நிலை கரெக்டா சொன்னீங்கம்மா. நான் சூழ்நிலை கைதிமா. நான் என்னெல்லாம் தப்பு பண்ண நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, உண்மையா அந்த தப்பு நான் எதுவுமே பண்ணல. நான் இன்னசென்ட். எல்லாத்துக்குமே நான் குற்றவாளியா பார்க்கறதுக்கு காரணம் நீங்க சொன்னீங்களே அந்த சூழ்நிலை. அதான் ஒரு சூழ்நிலை என்ன குற்றவாளியா ஆக்குச்சுன்னா இன்னொரு சூழ்நிலை என்ன விடுவிக்குது. என் மேல எந்த குற்றமும் இல்லைங்கிறது உங்க எல்லாத்துக்கும் ஒரு நாள் தெரியும். ஆனா அப்படி தெரியும் போது ஐயோ இவன் மேல பழி போட்டுட்டுமே, இவன் கூட எப்படி திரும்ப பேசுறதுன்னு மட்டும் நினைச்சு என்னை ஒதுக்கிறாதீங்க. இவ்வளவுதாங்க. இதான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நான் வரேங்க.